ஓம் படத்தை எடுத்து முடிக்கும் போது அவருக்கு 22 வயசு தான். அந்த காலகட்டத்தில் அந்த வயசுல இந்தியாலேயே டைரக்ட் பண்ண ஒரே ஆள் இவர் தான். உபேந்திரா அவர்கள் தன்னோட வித்தியாசமான அணுகுமுறை, ஸ்கிரீன் பிளேல காட்டுற புதுமை, எழுதும் திறமை இதெல்லாம் வச்சு இந்திய சினிமால தனித்துவமான இடத்தை பிடிச்சாரு. இதெல்லாம் இவரு 30 வயசுக்குள்ள பண்ணிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உளவியலையும் சமூகம் மீதான விமர்சனத்தையும் ஒரே நேரத்துல காட்சிப்படுத்துறதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஓம் இந்த படம் சினிமா ஹிஸ்டரியில அதிக முறை ரீரிலீஸ் ஆன படமா இன்னைக்கும் இருக்கு. கன்னட சினிமாவோட பிரஸ்டீஜியஸான படமா இதை பாக்குறாங்க. தெலுங்குல சிவா, தமிழ்ல பாஷா எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதை விட அதிக தாக்கத்தை ஓம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் மூலமா யாரும் சொல்ல துணியாத விஷயங்களை டச் பண்ணியிருப்பாரு. மேலும் இந்திய சினிமாவோட பெஸ்ட் ஹீரோயின் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொண்ட படம்னா அது இதுதான். உபேந்திரா இந்திய சினிமாவோட மிகச்சிறந்த மனோவியல் படங்கள்ல ஒண்ணு. இதுலயும் அவர் ஐகானிக் கிளைமேக்ஸை வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவரோட ஓம், உபேந்திரா மாதிரி படங்கள் இன்னைக்கும் கல்ட் கிளாசிக்கா பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற பல டைரக்டர்களோட உத்வேகமா இது இருந்து வருது. உபேந்திரா இந்திய சினிமாவோட மிகப்பெரிய புரட்சிகர இயக்குனர்கள்ல ஒருத்தர்.